ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த 7th சாப்டரில் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஜன்னல் திரையின் பகுதிகள் என்னென்ன, ஜன்னல் திரையினுடைய பகுதிகள் என்னென்ன இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் அந்த ஜன்னல் திரையில் அதனுடைய பகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைப்பு பட்டை. ஃபஸ்ட்டு பகுதி என்னது, தலைப்பு பட்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டு பொத்தான்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பட்டி பட்டை. அடுத்தது கருவிப்பட்டை. நெக்ஸ்ட் ஒன் பெயர் பெட்டி, முகவரி பெட்டி. அடுத்தது விரைவு செயற்கூறு வழிகாட்டி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் இருக்கக்கூடிய அதனுடைய பகுதிகள், ஜன்னல் திரையினுடைய பகுதிகள். இது எல்லாமே ஜன்னல் திரையின் பகுதிகள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் என்ன ஜன்னல் திரையின் பகுதிகள் இன்னும் இது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பாட்டு பட்டை இருக்குது, உள்ளீட்டு பெட்டி இருக்குது. அடுத்தது பெரிதாக்குதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வடிவூட்டல் பண்புகள். அடுத்தது உருளல் பட்டை. அடுத்தது நிலைமை பட்டை. ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் கால்கினுடைய ஜன்னல் திரையின் பகுதிகள். ஸோ என்னென்ன ஜன்னல் திரையினுடைய பகுதிகள் மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 11 இருக்குது. இந்த நேம் மட்டும் 11 பேர் எழுதினா ஒரு 2 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஜன்னல் திரையின் பகுதிகளை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு 11 பேர் மட்டும் எழுதினா போதும். 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அது 11க்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்படி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஜன்னல் திரையினுடைய பகுதிகள். கால்க் ஜன்னல் திரை முந்தைய பாடத்தில் கற்ற சொற்செயலியின் ஜன்னல் திரை போன்றே தோற்றமளிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சொற்செயலி படித்தோம் இதுக்கு முன்னாடி சாப்டரில். அதனுடைய ஜன்னல் திரையில் எப்படி இருந்ததோ அதேமாரி தான் கால்க்குடைய ஜன்னல் திரையும் அதே மாதிரி தான் இருக்கும். ரைட்டரில் தட்டச்சு செய்யப்பட வேண்டிய காலியான வெற்றிடம் அதன் பணித்தளம் ஆகும். ஸோ பணித்தளம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரைட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், தட்டச்சு செய்கிறோம் இல்லையா, நம்ம டைப் பண்ணுறக்குள்ள அந்த எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் பார்த்தியா, காலியான ஒரு வெற்றிடம், அதுக்கு பேர் பணித்தளம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டரில் தட்டச்சு செய்யப்பட வேண்டிய காலியான வெற்றிடம் அதன் பணித்தளம் ஆகும். அதுக்கு தான் நம்ம பணித்தளம். மிடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக ஒன்று இருக்கு இல்லையா, மிடில் எம்டியாக காலியான வெற்றிடம், அதுக்கு பேர் தான் பணித்தளம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இங்கிலீஷில் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் கால்கில் பணித்தளம் கட்டங்களுடன் கூடிய நுண்ணறைகளாக இருக்கும். ஆனால் அது ரைட்டரில் அப்படி இருக்கும். இதே கால்கில் எப்படி இருக்கும் பணித்தளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டம் கட்டி வச்சுருப்பாங்க. நிறையா கட்டங்கள் இருக்கும். அதில் நுண்ணறைகளாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு டேபிள் போட்டோன்னு வச்சுக்கேன், அதுதான் ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு நுண்ணறைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு நுண்ணறை. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், ரோ அண்ட் காலமாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ் தான் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நுண்ணறை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பு பட்டை. ஃபஸ்ட்டு என்னது, தலைப்பு பட்டைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் ஓப்பன் ஆஃபீஸ் கால்கினுடைய பகுதியினுடைய முதல் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு பட்டை. இந்த தலைப்பு பட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இதுதான் 1 போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் தலைப்பு பட்டை. இதில் தான் என்ன சொல்ல, இந்த இதுக்கு பேர் தான் தலைப்பு பட்டை. நம்ம தலைப்பு கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணக்கூடியது தலைப்பு பட்டை. ஒரு ஆவணத்தினுடைய பெயர், ஒரு பயன்பாட்டினுடைய பெயர், இது ரெண்டுமே நம்ம தலைப்பு பட்டையில் கொடுக்கலாம். ஸோ தலைப்பு பட்டை அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜன்னல் திரையில் மேல் பக்கம் தலைப்பு பட்டை என்று அழைக்கப்படுகிறது. இதை நம்ம 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஜன்னல் திரையில் மேல் பக்கம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், தலைப்பு பட்டை. ஒரு ஜன்னல் திரையில் மேலே இருக்கக்கூடிய பக்கத்துக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா தலைப்பு பட்டை. இது ஓகே. இந்த தலைப்பு பட்டையினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு பட்டையின் பயன் யாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது பயன்பாட்டின் பெயரையும்
பயன்பாட்டின் பெயர். பயன்பாடு அப்படின்னா தமிழில் பயன்பாடுன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், அப்ளிகேஷன். நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய பெயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸல் அப்படின்னு யூஸ் பண்ணால் எக்ஸல் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய நேம். அப்போ வந்து அது பேர் தான் தமிழில் பயன்பாட்டின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸல் அதன் மூலம் உருவாக்கப்படும் கோப்பின் பெயரையும் காட்டும். நம்ம அந்த பயன்பாட்டின் மூலம் நம்ம என்ன ஒரு கோப்பு வந்து உருவாக்குறோமோ அந்த கோப்புடைய பெயரும் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைப்பு பட்டையில் இருக்கும். கோப்பின் பெயரும் பயன்பாட்டின் பெயரும் எந்த பட்டையில் தோன்றும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைப்பு பட்டையில். தலைப்பு பட்டையில் என்னென்ன தோன்றும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பயன்பாட்டின் பெயர், கோப்பின் பெயர். கோப்பு அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஒரு அட்டவணை சேமிக்கப்படாத நிலையில் கொடாநிலை அப்படின்னு நம்ம வந்து தமிழ் சொல்லணும் இல்லையா. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு அட்டவணையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து சேமிக்கப்படாமல் ஒரு கோப்பு இருந்துச்சுன்னா அது வந்து எந்த பேரில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்டைட்டில்டு 1 என்ற பெயரிடப்பட்டிருக்கும். சேமிக்கப்படாத ஒரு கோப்பினுடைய பெயர் என்னவாக இருக்கும்னா அன்டைட்டில்டு 1. இது வந்து கொடாநிலையாக 1 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. சேமிக்கப்படாத நிலையில் கொடாநிலையாக என்ற அட்டவணை வந்து எந்த பெயரில் பெயரிடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்டைட்டில்டு 1. கோப்பு சேமிக்கப்படும் போது அதன் பெயர் அன்டைட்டில்டு 1 என்பதிலிருந்து கொடுக்கப்படும் பெயராக மாறும். சப்போஸ் நம்ம வந்து அந்த கோப்பை வந்து நம்ம வந்து சேமிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், சேமிச்சுன்னா சேவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அன்டைட்டில்டு 1 பேர் போயிட்டு நம்ம என்ன பேர் கொடுத்தோமோ அந்த பேர் வந்துடும். சப்போஸ் உன்னுடைய பேரே நீ கொடுத்தோன்னு வச்சுக்கேன் அந்த ஃபைல் நேமுக்கு, அப்போ உன் பேர் வந்து இந்த தலைப்பு பட்டையில் வந்து தோன்றும். ஸோ இதுதான் வந்து தலைப்பு பட்டையினுடைய பயன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள் இருக்குது. கட்டுப்பாட்டு பொத்தான்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தலைப்பு பட்டையின் வலது ஓரத்தில் 3 கட்டுப்பாட்டு பொத்தான்கள் உள்ளது. தலைப்பு பட்டை இருக்கு இல்லையா, அதாவது ஜன்னல் திரையின் மேல் பகுதியில் தான் வந்து தலைப்பு பட்டை இருக்குது. அதன் வலது ஓரத்தில் வந்து 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, 3 பட்டன். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஜன்னல் திரை. இந்த ஜன்னல் திரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைப்பு பட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைப்பு பட்டையின் வந்து மேல் வலது ஓரத்தில் வந்து 3 பட்டன் இருக்குது. இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன், 3 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க கட்டுப்பாட்டு பொத்தான்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. கட்டுப்பாட்டு பொத்தான்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கட்டுப்பாட்டு பொத்தான்கள் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஒன்று வந்து சிறிதாக்கு பொத்தான், 2வது பெரியதாக்கு அல்லது மீட்டமை பொத்தான், அடுத்தது பார்த்திங்கன்னா மூடு பொத்தான்கள். இதுமாரி வந்து 3 பொத்தான்கள் உள்ளது. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க கட்டுப்பாட்டு பொத்தான்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறிதாக்கு, பெரிதாக்கு, மீட்டமை மற்றும் மூடு பொத்தான்கள். ஸோ இது வந்து இதுதான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டிப்பட்டை. அடுத்தது என்னது, பட்டிப்பட்டை. ஸோ பட்டிப்பட்டை அப்படின்னா எதுக்கு கீழே இருக்குது பார்த்திங்கன்னா தலைப்பு பட்டைக்கு கீழே உள்ளது பட்டிப்பட்டை. பட்டிப்பட்டை பார்த்திங்கன்னா தலைப்பு பட்டை இருக்கு இல்லையா, தலைப்பு பட்டைனா எங்கே இருக்கும், ஒரு ஜன்னல் திரையின் மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து தலைப்பு பட்டை. தலைப்பு பட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, பட்டிப்பட்டை. பெரும்பான்மையான பட்டியல்கள் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ளது போன்றே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பட்டியல்கள் எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன பட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல், எடிட் இதெல்லாம் இருக்கா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்டிப்பட்டை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டிப்பட்டையில் வந்து ஸோ என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டிப்பட்டையில் பார்த்திங்கன்னா இந்த 2வது இருக்குது பார்த்தியா, தலைப்பு பட்டைக்கு கீழே ஃபைல் இருக்குது, எடிட், வியூ, ஸோ இன்சர்ட், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டிப்பட்டை. ஸோ இது ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டிப்பட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஃபைலில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, இந்த பட்டி
கோப்பு மேலாண்மை கட்டளைகள். கோப்பு மேலாண்மை கட்டளைகள். இந்த கோப்பு மேலாண்மை அப்படின்னா வந்து கோப்பு அப்படின்னா தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஃபைல். மேலாண்மைனா மேனேஜ்மெண்ட். அப்போ வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். அது கோப்பை வந்து நம்ம வந்து மேலாண்மை பண்ணக்கூடிய வந்து என்னென்ன கட்டளைகள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புதிய கோப்பை உருவாக்குதல். கோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதிய கோப்பை உருவாக்குதல். நம்ம வந்து புதுசாக ஒரு கோப்பை வந்து உருவாக்குறோம், அது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கோப்புகளை திறத்தல். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கோப்புகள் வந்து உருவாக்கி வச்சுருப்போம், திரும்ப நம்ம அந்த கோப்பு நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து மீண்டும் நம்ம வந்து திறக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தற்போதைய கோப்பை மூடுதல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம வந்து கோப்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது ஒரு கோப்பை சேமித்தல். எப்படி வந்து நம்ம ஒரு கோப்பை வந்து என்ன பண்ணலாம், சேமிக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு கோப்பை வந்து சேமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் எப்போ வேணுமோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கோப்பை வேறு பெயரில் சேமித்தல். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேரில் சேமித்து வச்சுட்டோம். ஸோ அதே ஒரு கோப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேறொரு பெயரில் வந்து சேமித்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த ஃபைல் நேம் எனக்கு வேண்டாம், நான் வேறொரு ஃபைலை வந்து வேறொரு பேரில் வந்து சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா சேமித்து வச்சுக்கலாம், அதே ஃபைல். ஸோ 2 ஃபைல்லுமே இருக்கும். நம்ம சப்போஸ் ஒரு ஃபைல் ஏதாச்சும் டெலிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம இன்னொரு ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அச்சிடுதல், பிரிண்ட்டு. நம்ம வந்து ஒரு பேப்பரில் நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து அச்சிடுறதுக்கு வந்து எப்படி அச்சிடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணணும். பிரிண்டர் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து பேப்பர் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா அது பேப்பரில் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே பேப்பரில் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். அதுக்காக பிரிண்ட். இது எல்லாமே வந்து கோப்பு மேலாண்மையில் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கோப்பை ஒரு முறைமையிலிருந்து மற்றொரு முறைமைக்கு மாற்றுதல். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து மாற்றலாம் ஒரு கோப்பை. அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு செயல்களை செய்வதற்கான கட்டளைகளை கொண்டுள்ளது. இந்த கட்டளை எல்லாமே வந்து ஃபைல் பட்டியலில் இருக்குது. ஃபைல் பட்டியலில் இது எல்லாமே இருக்குது.